ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு யாலி கேப்டினியோட எபிசோட் 41 பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் கயா சைரனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சைரனுக்கும் ஃபிரித்க்கும் நடுவில் வந்து நிற்பா. இதை பார்த்ததுமே ஃபிரித் புரிஞ்சுது, நான் அவ்வளோ மோசமானவன், என்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவன் வந்திருக்கான், அப்படித்தானே? ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக ஹோட்டல் ரூம் போயிடுறான். அவன் பின்னாடியே சைரனும் போறா. ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல கயா பின்னாடி போக பார்ப்பான். அப்ப மூத்த மருமகளும் சுனாவும், நீ ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படிதான், நீ கொஞ்ச நாள்ல இதை பழகிக்குவ, அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட விஷயங்களை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, நீ இதுக்கு நடுவுல போகாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவனை இங்கேயே உட்கார வச்சிடுறாங்க. ஹோட்டல் ரூம் போய் ரெண்டு பேத்துக்கும் ஆஸ் யூஷுவல் சண்டை. ஃபைனலா என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, உனக்கு கயா பிரச்சனை இல்லை, நான் படிக்கிறது அதான் உன் பிரச்சனை, அதை டைரக்டா காட்ட முடியாம நீ அவனை ரீசனா சொல்லி சண்டை போடுற, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பவே ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்களோட திங்ஸ் பேக் பண்ணிட்டு மொத்தமா அங்க இருக்கிற எல்லாருமே இப்ப கிளம்புறாங்க. இதே மார்னிங் டைம்ல டிங்கிள் எந்திரிக்கும் போது ஆப்போசிட்ல சுனா இருக்கா. நீ என்ன பண்ண, நான் அத்தனையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி அவளை அடிச்சு, இதுக்கு மேல இந்த ரூம் விட்டு நீ வெளியவே வரக்கூடாது, இதுக்கு மேல நீ அங்க வேலை செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவ அங்கிருந்து போறா. இந்த மார்னிங் டைம்ல இவங்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ இதே மாதிரி போகாத, எல்லாத்துக்கு முன்னாடி எதுவும் நடக்காத மாதிரி காட்டுக்கோ, ஆல்ரெடி எல்லாரும் ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவன் எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு உள்ள வந்த உடனே நியூகெட் கிட்ட, உங்க பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்டபடி சத்தம் போடுறான். எனக்கும் என் ஒய்ஃப்க்கு நடுவில் வரக்கு அவன் யாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவனும் வந்துடுறான். இவங்க பேச பேச இவங்களோட சண்டை இன்னும் அதிகம்தான் ஆகுது. வா போலான்னு எவ்வளோ டைம் செய்யறேன்னு சொல்லுவா. பட் அவன் கேட்கவே மாட்டான். சடனா அங்க கசிம் வந்துடுறான். கசிம் வந்ததுமே எதுவும் நடக்காத மாதிரி ஃபேத் காட்டிட்டு அங்கிருந்து போலான்னு ட்ரை பண்ணுவான். பட் சேரன் எல்லா உண்மையை சொல்லிடுறான். வேற வழி இல்லாம அவன் அப்பவே அந்த இடத்துலயும் மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். இங்க பாரு, என் பொண்ணு விஷயத்துல நீ இதுக்கு மேல தலையிட்டன்னு தெரிஞ்சதுன்னா நான் உங்ககிட்ட நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே செய்யறேன்னு அடிக்கிற மாதிரி ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவான். பாக்குற நியூகெட்க்கும் கயாக்கும் பிடிக்கவே இல்லை. என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க, படிக்கிறதுல ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பேசிக் நீட், இதுக்காக போய் இந்த பிள்ளை இப்படி டார்ச்சர் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே தோணுது. எல்லாரையும் சமாளிச்சுட்டு எப்படியும் மேல போற சேரன் கிட்ட பம்பிழுக்கிற மாதிரி இவ பேச ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, உன்னோட கேபபிலிட்டி பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, இப்பதான் வந்தா அதுக்குள்ள அவன் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆயிட்ட, அவன் உனக்காக அப்ளை பண்ற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இந்த விஷயத்துல உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது, உங்களோட கேபபிலிட்டி பத்தி நான் சொல்லிதான் தெரியணுங்கிறது கிடையாது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல போயிடுறா. ஃபெரித்க்கும் இவளுக்கும் நடுவில் எகெயின் ஆர்குமெண்ட். ஃபெரித் கேட்கறது, நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்கணும், உன்னால எப்போ வேணாலும் படிக்க முடியும், என் தாத்தாவோட நிலைமையை யோசிச்சுப்பாரு, அவர் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியாது, ஸோ இப்போதைக்கு குழந்தை தான் முக்கியம், உன்னால எப்போ வேணாலும் படிக்க முடியும், நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன், ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் கூட நீ கண்டிப்பா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். பட் இந்த டைம் நான் உன்னோட வலையில விழுக போறதில்ல, எனக்கு குழந்தை வேண்டாம், நான் பெற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லல, பட் எனக்கு இப்போ படிப்பு வேணும், நான் படிப்பு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சு முடிச்சுட்டு பெற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஒருவேளை நீ யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவ, பாதியில நிப்பாட்டணும், அதுக்கு இப்பவே இது வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றாங்க. இப்படியே பேசிட்டு ஃபெரித் வெளியே போனதோ சேரனா அவனோட ரூமுக்கு வர சொல்றான். கசிம் அங்க வந்ததுமே, உன்னோட வேலை என்னோட பேச்சையும் உன் புருஷன் பேச்சையும் கேட்கறதா, ஒரு குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறது தான், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னா அதுக்கு முக்கியமா தேவை குழந்தை, நீ ஒழுங்கா குழந்தை பெத்துக்கோ, படிப்பெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். பட் இவ தைரியமா இல்ல, நான் கண்டிப்பா படிப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்துல இவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். எல்லாரும் எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது, அதே இடத்துலயே போட்டு நல்லா அடிச்சிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நியூகெட் வந்து, சேரன் நீ இங்கதான் இருக்கியா, நான் உன்கிட்ட பேசலாமா, அங்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே நின்று பேசுவாங்க. அடுத்த செகண்டே குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் நார்மலா உட்காந்துருப்பாங்க. நான் கொஞ்சம் இங்க சவுண்ட்ஸ் கேட்டேன், அதனால தான் வந்தேன். இல்ல நாங்க பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. சரி ஓகே, நீ படிக்கிறதுக்கு என்ன உனக்கு ஹெல்ப் வேணாலும் அதை நான் பண்றேன், நீ தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. வீட்டுல இப்படிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இதை பத்தி ஆர்கன்ட்டு பேசி ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குல்கர் நினைக்கும் போது அவன் டிங்கிளோட ரூம்ல இருக்காளா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் எவ்வளவு தூரம் நிறைய விஷயங்கள் பேசும்போது அவன் கண்டுக்கல. இவன் கண்டுக்காம போனதுமே இவளுக்கு கோவம் வந்து இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பாக்கல இவ என்ன பண்றா அப்படின்னு. இதே டைம்ல மூத்த மருமகன் நியூகெட்டை பார்த்து, இந்த மாதிரி என்னால அந்த ரூம்ல தூங்க முடியல, ஆஃப்டர் ஃபாத்துக்கு அப்புறம் என்னால் அந்த ரூம்ல சுத்தமா தூங்கவே முடியல, இப்போ வெக்கேஷன் போன இடத்துல நான் ரொம்ப நல்லா தூங்கினேன், எனக்கு இப்போதான் புரியுது என்னோட பிரச்சனை என்ன, எனக்கு வேற ரூம் மாத்தி தரீங்களான்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அழுதுட்டு போறா. இதை கேட்கிற நியூகெட்டுக்குமே அழுகதான் வருது. இதே சமயத்துல ஆர்கன் மாதிரி அவளும் ஃபங்கி ஸ்டைலுக்கு மாறுறா. எப்படின்னா லுக் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா ஹேர் கட் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஓல்டு ஸ்டைல்ஸ்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு கிளம்புறா வீட்டுக்கு. இப்படியே நைட் ஆக செஃப் அமுல் பேபியோட பொண்ணு ஆண்டப்ல இருக்கா. அவ அங்க படிச்சுட்டு இருக்கா. பட் அவளுக்கு ஒர்க்கும் பண்ணணும், அதனால இஸ்தான்புல் வரேன் அப்படின்னு சொல்லுவா. இதை நியூகெட் ஓகே அவளை வர சொல்லுங்க, நம்ம வீட்லயே ஒர்க் பண்ணட்டும், அப்படியே படிக்கட்டும், நான் இதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்கிற செஃப்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நைட் சாப்பிடலாம்னு சொல்லி கீழே டின்னருக்கு போறாங்க.
இதே டைம்ல லுக் வைஸ் பயங்கரமா மாறின குல்கன் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே அங்க நைட் எல்லாரும் டின்னருக்கு வந்துடுறாங்க. தாத்தாவும் வந்துடுறாரு. அப்ப இவன் தேவையில்லாம நிறைய டாபிக்ஸ் ஆரம்பிக்கிறான். அப்ப தாத்தா, ஆமா கண்டிப்பா எங்களுக்கு குழந்தை வேணும் தான். பட் உன்னோட படிக்கிற அப்படிங்கிற டெசிஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். படிக்கணும் ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீ படிமா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிடுறாரு. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் நியூ கெட்டும் நீ படிக்கிறத நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் செய்றேன், நான் என்னோட டெசிஷனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் யூனிவர்சிட்டிக்கு போகல, நான் குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. இது கேட்குற கசினுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும்தான் ஃபர்தர் இந்த ரிலேஷன்ஷிப்ல அவளால இருக்க முடியும். அண்ட் யுஃப்கட்டுக்கு பயங்கர ஷாக். இவ எப்படியாவது காலேஜ் போயிருவா, காலேஜ் போயிட்டா குழந்தை பிறக்கிறது தள்ளி போயிடும், இப்ப எப்படியாவது வீட்டு விட்டு விரட்டிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருப்பா. இப்ப அவ குழந்தை பெத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அவளால இதை ஏத்துக்கவே முடியல. நீ உண்மையாவா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஃபெரித் கேட்பான். ஆமா நான் டெசிஷன் எடுத்துட்டேன், நான் குழந்தை பெத்துக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் இந்த முடிவை எல்லாத்துக்காகவும் அவ எடுத்துட்டா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுல்தானை வர சொன்ன இஃப்கட், நீ தயவு செஞ்சு அவளுக்கு தினமும் அந்த மாத்திரை கொடுக்கறத விட்டுறாத, நான் எப்படியாவது சீக்கிரம் மேனேஜ் பண்றேன், அவளை எப்படியாவது காலேஜ்க்கு அனுப்பி வைக்கிறேன், நீ கீழே போயிட்டு கயாவை மேல வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ அனுப்பி விடுறா. மேல போன ஃபெரித்க்கு பயங்கர சந்தோஷம். அவ எவ்வளவு சோகமா இருக்கா அப்படிங்கிற எதையுமே அவன் கண்டுக்காம அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. சரி நான் கீழே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபெரித் கீழே போயிடுவான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவ பயங்கரமா அழுகிறா தன்னோட கணவன் நினைச்சு. கயா இஃப்கட்டை வந்து மீட் பண்றா. இஃப்கட் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வரா. என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு ஃபெரித்தை பிடிக்கலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவனுக்கு எப்படியாவது நீ பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிற, அதனால அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீஸை கெடுக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது, நீ இன்டென்ஷனலா தான் இது பண்ணிட்டு இருக்க. அண்ட் இன்னொன்னு, எங்களுக்குமே அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. இவளை எப்படியும் நாங்க டிவோர்ஸ் பண்ணோம், பட் மறுபடியும் இவங்க சேர்ந்துட்டாங்க. எப்படியா இருந்தாலும் இவங்க 2 பேத்துக்குள்ள மறுபடியும் டிவோர்ஸ் நடந்துரும். இவ எப்படியாவது காலேஜுக்கு போனா குழந்தை தள்ளி போகும், சீக்கிரம் டிவோர்ஸ் எப்படியாவது இவங்களை பண்ண வச்சிடலாம்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் சடனா இவ குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு எடுப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவ இங்க இருக்கிற எங்க யாருமே அவன் நம்புறது இல்ல. பட் உன்ன அவ நம்புறா. பட் உன்ன அவ நல்ல ஃப்ரெண்டா பாக்குறா. இதை நீ யூஸ் பண்ணி எப்படியாவது அவளை காலேஜுக்கு போவே, அதுக்குள்ள எப்படியாவது அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நாங்க இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம், இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இஃப்கட் கேட்க, ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவனோட ஈவில் தாட்ஸை இப்பதான் இவனே வெளிப்படுத்துறான். கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். இப்படியே கிச்சனுக்கு தண்ணி எடுக்க போகலாம் அப்படிங்கிறதுக்காக போன ஃபெரித் கிட்ட அங்க ஆல்ரெடி இருக்கிற சுனா பேசுறா. சின்ன வயசுல நான் எந்த கனவுகளோடவும் இல்லை, ஏன்னா அந்த கிராமத்துல இருக்க எந்த பொண்ணுகளுக்கும் கனவு கன்றமே கூட கிடையாது, நான் அப்படிதான் வளர்ந்தேன். இதே நிலைமைதான் செய்யறனுக்கும். பட் அவ எதிர்த்து போராடுறதுக்கு எல்லா நாளும் தயாரா இருந்தா, எதையுமே மறக்கவே இல்லை. அவளோட தேவையை முழுமையா பூர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அவ எப்பவுமே அதை செய்வா. சின்ன வயசுல நாங்க விளையாடும் போது அவ டீச்சரா, நான் ஸ்டூடெண்டா இருப்பேன். சொல்லி கொடுத்துட்டு விளையாடிட்டு ஜாலியா அவ ஸ்கெட்ச் பென்ல எழுதிட்டு இருக்கும் போது அப்பா அங்க வருவாரு. இது என்ன குப்பை போட்டுட்டு இருக்கீங்க, நீ எல்லாம் டீச்சர் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையும் கீழே தெளிவிட்டு எங்களை திட்டுவாரு. சில டைம் அடிப்பாரு. ஆனா என்ன ஆனாலும் அங்க இருக்கிறதெல்லாம் உடைச்சு கூட போட்டுருவாரு. ஆனா என்ன ஆனாலும் அவ கையில் இருக்கிற அந்த ரெட் கலர் பென்சிலை அவ விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன்னா அவளோட கனவை அவ என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியும். அதை டைட்டா பிடிச்சதுனால அவ கையில ரத்தம் கூட வந்திருக்கு. ஆனா ஒரு டைம் கூட அந்த ரெட் கலர் பென்சில் அப்பா கைக்கு கிடைச்சதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவளோட கனவை அவ நேசிக்கிறா. நீ நினைக்கிற இன்னைக்கு உன் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிட்டா, உனக்காக குழந்தை பெற்றுக்கிட்டான்னா அவளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிடுவா அப்படின்னு. பட் அவளுக்குள்ள இருக்க அந்த சின்ன பொண்ணோட சந்தோஷத்தை நீ எப்ப நிறைவேற்ற போற அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. அப்பதான் தான் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத ஃபெரித் ரியலைஸ் பண்றான். இதுக்கு மேலேயாவது எது சரியோ அதை நீ பண்ணுவன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவ அங்கிருந்து போறா. ரூம்க்கு போற சுனா கிட்ட இவன் கொஞ்ச நேரம் மொக்க போடுறான். பட் அந்த டைம்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக உள்ள வரலான்னு வர அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபீல் பண்றான். அதே சமயம் ஃபெரித் ரூம்குள்ள வரதுக்குள்ளேயே செய்ரன் தூங்கிடுறா. சரி ஓகே அப்படின்னு அவனும் போய் தூங்க போயிடுறான். இப்படியே அடுத்த நாள் காலையில செய்ரன் எந்திரிக்கும் போது அந்த இடத்துல ஃபெரித் இருக்க மாட்டான். எங்கேயும் தெரியாம இவ கீழே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர கயா இவளோட மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நீ தயவு செஞ்சு படி, யார் என்ன சொன்னாலும் இதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ இப்போ பார்க் கொஞ்ச நேரத்துல வா, நானும் அங்க வரேன், நான் உன்னை காலேஜ் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக வீட்டுல இருக்கிற எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு அவன் நேரா கயா கூட வெளியே போறா. இந்த சமயத்துல டிங்கிள்க்கு என்னாச்சுன்னு தெரியாம கஷ்டப்படுற ஆர்கன் சரி ஓகே போய் பார்க்கலாம்னு சொல்லி ரூம்ல போய் பார்க்கறான். அப்பா அவளுக்கு அடிபட்டிருக்கு, அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இதே சமயத்துல ஃபெரித்
காலேஜில் தான் இருக்கான். எப்படி அது செய்கிறேன்னா சர்ப்ரைஸ் பண்ணணும், அவளை படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு இவனும் வந்துட்டான். அங்கே போய் அவளோட அப்பாயின்மெண்ட் அது ஓரியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவன் கலெக்ட் பண்ணி, இதை நான் என் ஒய்ஃப்க்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், இதை பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவா அப்படின்னு சொல்லி அவளோட டீட்டெயில்ஸ் அத்தனையுமே இவன் கலெக்ட் பண்ணிட்டு அதே ரெட் கலர் பென்சிலில் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலேஜில் இருந்து வெளியே வருவான். ஆப்போசிட்ல கயாவும் சேரனும் ஒன்னா வரதை பார்த்து அதை அப்படியே கீழே போட்டுடுறான். காலேஜில் ஃபெரித்தை பார்த்த சேரனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.